இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது அன்னையாம் தாய் திரு அவையானது அன்னை மரியாளை பற்றிய 4 மறையுண்மைகளை பிரகடனப்படுத்தி இருக்கிறது. முதலிலே, அன்னை மரியாள் இறைவனின் தாய். இரண்டாவது, அன்னை மரியாள் அமல உற்பவி. மூன்றாவது, அன்னை மரியாள் என்றும் கன்னி. நான்காவது, அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டது. இதிலே இந்த 4ஆம் மறையுண்மையாகிய அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த மறை உண்மையைத்தான் இன்று தாயாம் திரு அவையானது கொண்டாடி மகிழ்கின்றது. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, விண்ணேற்றம் என்றால் என்ன, விண்ணேற்பு என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்கிற பொழுது இந்த விழாவானத்தினுடைய பொருளை இன்னும் ஆழமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். விண்ணேற்றம் என்பது யாருடைய உதவியும் இன்றி தாமாகவே அவர் விண்ணேறி செல்வதுதான் விண்ணேற்றம். அவ்வாறு இம்மண்ணிலிருந்து விண்ணகத்திற்கு யாருடைய உதவியும் இன்றி ஏறி சென்றவர் நம் மீட்பராகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. விண்ணேற்பு என்பது கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்வு வாழ்ந்து கடவுளுக்கு உரியவர்களாய் வாழ்ந்தவர்களை கடவுள் இம்மண்ணிலிருந்து விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்வதுதான் விண்ணேற்பு. விவிலியத்தினுடைய பார்வையிலே நாம் பார்க்கிற பொழுதும் யூத மரபிலே நாம் பார்க்கிற பொழுதும் இந்த விண்ணேற்பு அடைந்தவர்களை நாம் பார்க்க முடியும். தொடக்க நூல் புத்தகத்திலே ஏனோக்கு 300 ஆண்டுகள் ஆண்டவரோடு உடன் நடக்கிறார். அவருடைய வாழ்வின் இறுதியிலே விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்படுகிறார். 2 அரசர்கள் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறதை போல எலியா விண்ணகத்திற்கு தீச்சுழல் நெருப்பு குதிரைகளின் வழியாக எடுத்துக்கொள்வதை நாம் வாசிக்கிறோம். அதே போல இணைச்சட்ட புத்தகத்திலே மோயிசன் தன்னுடைய வாழ்வின் இறுதியிலே விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதை நாம் வாசிக்கிறோம். இப்படி இருக்கிற பொழுது, இத்தனையும் விண்ணேற்பிற்கு சான்றுகளாய் இருக்கிற பொழுது, அன்னை மரியாளின் விண்ணேற்ற நிகழ்வானது விவிலியத்தில் நேரடியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறதா என்று பார்க்கிற பொழுது நேரடியான குறிப்பு எதுவும் இல்லை என்றாலும் அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்து கொள்ளப்பட்டதை நாம் மறைமுகமாக பல இடங்களிலே பார்க்கின்றோம். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த விண்ணேற்பு நிகழ்வுகளை திரு அவையினுடைய வரலாற்றில் நாம் பார்க்கிற பொழுது இந்த விண்ணேற்பு நிகழ்வானது சில நூற்றாண்டுகளிலோ நடுவிலோ தோன்றியது அல்ல. மாறாக கத்தோலிக்க தாய் திரு அவையினுடைய தொடக்கத்திலிருந்தே இந்த நம்பிக்கை மக்களினுடைய மனதிலே இருந்து வந்திருக்கிறது. 1950ஆம் ஆண்டு திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் அவர்கள் வல்லன்மை நிறைந்த கடவுள் என்கிற திருத்தூது அறிக்கையின் வரியாக அன்னை மரியாள் இவ்வுலக மன்னக வாழ்வை நிறைவு செய்த பின் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்கிற விசுவாச கோட்பாட்டை, மறை உண்மையை பிரகடனப்படுத்துகிறார். புனித ஜான் தமசின் மிக அழகாக குறிப்பிடுவார். இறைமகனாம் இயேசு கிறிஸ்துவை 10 மாதங்கள் தன் உதிரத்திலே சுமந்து பாலூட்டி சீராட்டி வளர்த்த அந்த அன்னையை பாவத்தினுடைய சம்பளமாகிய சாவின் பிடியிலே ஒரு வினாடி கூட இருக்க அனுமதிக்காத கடவுள் அன்னை மரியாளின் வாழ்வின் இறுதியிலே உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டது பொருத்தமானதே என்று குறிப்பிடுகிறார்.
இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அன்னை மரியாளின் விண்ணேற்பு மறை உண்மையும் இந்த விழாவும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற வாழ்வியல் பாடம் என்னவென்று பார்க்கிற பொழுது, அன்னை மரியாள் தன்னுடைய தாயின் உதரத்திலே கருவுருவாகும் போதே பாவம் இல்லாமல் அமல உற்பவியாக உற்பவித்திருக்கிறார். அது இறைவனின் ஒரு சரிப்பட்ட வரமாக இருக்கிறது. அன்னை மரியாளை போல நீங்களும் நானும் பிறக்கிற பொழுதே பிறப்பு நிலை பாவம் அல்லது ஜென்ம பாவம் இல்லாதவர்களாக ஜென்ம பாவத்தோடும் பிறப்பு நிலை பாவத்தோடும் பிறந்திருந்தாலும் திருமுழுக்கு என்கிற ஒரு அருட்சாதனத்தின் வழியாக தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் நம்முடைய பிறப்பு நிலை பாவங்கள் கழுவப்பட்டு தனிப்பட்ட ஒரு அருள் கொடையை பெற்று அன்னை மரியாளை போல தூய்மையான வாழ்வு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அத்தகைய அருளை பெற்றுக்கொண்ட நாம் அன்னை மரியாளை போல இனிமேல் பாவம் என்கிற ஒரு இருளிலே வாழாமல் ஆண்டவருக்கேற்ற இறை வார்த்தைக்கேற்ற ஒரு வாழ்வு வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அத்தகைய அழைத்தலுக்கு ஊக்கம் அளிக்கிற வகையில்தான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியின் பொழுது இயேசு தம்முடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு ஆன்மீக விருந்தாக கொடுக்கிறார். ஆகவே இந்நாளிலே திருமுழுக்கினுடைய சிறப்பு அருள் வளங்களை பெற்றவர்களாய், நற்கருணையினுடைய ஆசீர்களை பெற்றவர்களாய், பாவம் என்கிற இருளில் வாழாமல் அன்னை மரியாளை போல தூய்மையான வாழ்வு நடத்துபவர்களாய் வாழ தொடர்ந்து ஜெபிப்போம்.